திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 221. முதல் தந்திரத்தில் அக்னி காரியம், யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பற்றி. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஒன் சுடரானை உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த அத்தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமே. ஈடு இணை இல்லாத அழகு பொருந்திய ஜோதியாக இருப்பவனும் அழிவு என்ற ஒன்று இல்லாத தலைவனும் எமது ஆன்மாவோடு இணைந்து எமது உள்ளத்துள் இருக்கின்றவனும் நெற்றிக் கண்ணில் நெருப்பாக இருப்பவனும் ஏழு உலகங்களையும் கடந்து எங்கும் வியாபித்து இருப்பவனும் குளிர்ந்த ஒளியை தரும் நிலவை தன் தலைமுடியில் சூடியிருப்பவனும் முறையாக செய்யப்படும் ஹோமத்திற்கு எல்லாம் தலைவனுமாகிய எம் பெருமான் சதாசிவமூர்த்தி ஒருவனே ஆவான். பாடல் 222. ஓமத்துள் அங்கியின் உளன் எம் இறை ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன் வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல் கோமத்துள் அங்கி குறை கடல்தானே. ஹோமத்தில் வளர்க்கும் தீயின் உள் இருந்து எழும்புகின்ற ஜோதியானவன் எமது இறைவன் சதாசிவமூர்த்தியே ஆவான். இறந்த உடல்களை தகனம் செய்யும் போது அங்கே நெருப்பாக இருந்து உடலை எரிக்கின்றவனும் அவனே. அந்த உடலின் ஆன்மாவை வானத்திற்கு தாங்கி எடுத்துச் செல்கின்றவனும் அவனே. உடல் பிறக்கும் போதே உயிரோடு சேர்ந்து பிறக்கும் கடல் போன்ற வினைகளை ஹோமத்தின் தீயினுள் இருந்து சத்தத்தோடு எரியும் நெருப்பாக சுட்டு எரிப்பனும் அவனே ஆவான். திருச்சிற்றம்பலம். பாடல் 223. அங்கி நிறுத்தும் அருண் தவர் ஆரணத்து தங்கி இருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இளைப்பப் பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. இதன் கருத்து என்னவென்றால், யாகத்தில் தோன்றும் நெருப்பின் தலைவன் அரும் பெரும் தவத்திற்கு உரியவனான இறைவன் ஆவான். யாகம் வளர்க்கும் முறைகளை வேதங்களில் வழங்கியவனும் அவனே. வேத முறைகளை பலவித ஆகமங்களாக வகைப்படுத்தி அருளியவனும் அவனே ஆவான். இறைவன் வழங்கிய வேதங்களையும் ஆகமங்களையும் தவறாக செயல்படுத்தி உலகத்தில் எங்கு சென்றாலும் அங்கு முறைப்படி யாகத்தை வளர்த்து யாகத்தின் மூலம் அங்கிருக்கும் உயிர்களுக்கு இறைவனின் அருளை கொண்டு வருபவன் அந்தணன். அதனால் அவன் உடலளவில் சிறிது துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தில் இருந்து இளைப்பாரி பெருமளவு இன்பம் பெறும்படி இறைவன் அவனுக்கு வழங்குவது மாபெரும் புகழேயாகும். இதன் உட்கருத்து என்னவென்றால், இறைவன் கொடுத்த முறைகளின்படி உலகெல்லாம் சென்று உயிர்கள் இறைவன் அருளை பெற வேண்டி எந்த அந்தணன் யாகம் வளர்க்கின்றானோ அவனுக்கு அளவில்லாத அளவு இன்பத்தையும் புகழையும் இறைவனே வழங்கிவிடுவான் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். அக்னி காரியம் முடிந்தது. அடுத்த பகுதியில் முதல் தந்திரத்தில் அந்தணர் ஒழுக்கம், அந்தணன் என்பவன் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி காணலாம். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். ஆழ்ந்த உயிர்க்கெல்லாம் கையில் ஆமலகம் என காட்டுவான் மையல் தீர்த்திருமந்திரம் செப்பிய செய்ய பொற்றிரு மூலனை சிந்திப்போமாக. திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே கான். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம்.